திசையும் புகழ் மணக்க திசை டிவி. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேண்டிய நடையில் ஜோதிய நம்பலக்காடுவார் மனத்தினப்படி வாழ்த்தி உணர்வோம் என்று சுயந்திரிக்க சுவாமியினுடைய திருத்தாள் படித்து இந்த அறிவுக
என் பிழையை உண்மானை பிழையலாம் தவறும் படிப்பானை இன்ன தன்மையன் எந்தறிய ஒன்றா எம்மானை வந்த புறானை அன்னமைக்கும் பயன்பட நந்தறிய ஆளுராகி பெறுவார்கள் மாதமுறை கன்னியாலை நிலப்பறை போலும் ஏற்றனை நன்றி மனந்தரை ஞான குருந்திரை புத்தியை தேடி போற்றுகின்றேனே என்று எல்லா வல்ல ஆட்முற கணவனிகள் பகவானை தொழுது அவனில்லாத இடமே இல்லை எந்த நிலையை உணர்த்துவது
அந்த தேர் திருவிடமானது. அந்த மூலவரை சென்று வணங்குகின்ற ஆலயம் நகராது. ஆனால் நகருகின்ற ஆலயம் என்று சொன்னால் திருத்தேரோட்ட வைபவம் மட்டும்தான். இந்த தைப்பூசம் நன்னாளில் தான் நமசிவாய, ஓம் 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 நமசிவாய. பக்தகோடி பெருமக்களே, கிடைத்தற்கரிய பெரும்பேறு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஓரி சேம்பலிங்க சுவாமி திருத்தலம் என்பது என்று தோன்றியது என்று யாருக்கும் தெரியாது. காரணம், இந்த ஆலயத்தினுடைய தோற்றம் அப்படி. குமரி யாரும் பகுரலி யாரும் பன்னெடுங்காலம் மலையடுக்கத்தில் இருந்து இங்கேதான் மண்ணுமா மலை அடிவாரத்தில் தான் எம்பெருமான் சிவபெருமான் வேதத்தை உபதேசித்தார் என்கின்ற சொல்லி குமரி யாரும் பகுரலி யாரும் என்கின்ற அந்த பொருணை நதி ஆற்றங்கரையின் மத்தியில் இருக்கின்றதுதான் மகேந்திர மலை. ராமாயணத்தினும் சிவனே என்று சொல்கின்றோம், எந்நாட்டவருக்கும் இறைவா என்று சொல்கின்றோம். அந்த பிரம்மபுரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னார் மகேந்திரமலை. இன்றைய தினம் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியை தேடி செல்வதற்காக மகேந்திரமலையில் இருந்துதான் தாவி சென்றதாக ராமாயணம் நமக்கு சொல்லி தந்து இருக்கின்றது. இந்திய தேசத்திலே, பாரத தேசத்தில் 2 கண்கள் 2 இதிகாசங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. உலகுக்கெல்லாம் ஞான ஒளியை வீசிக் கொண்டிருக்கின்றது. அந்த ஞான ஒளியினுடைய குருவாக அமர்ந்திருப்பவர் தான் ஊரியில் சேம்பலிங்க சுவாமியாக இந்த கடம்ப வனத்தில் கடம்ப ஒளியாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றான். இதே சேம்பலிங்க சுவாமி அமர்ந்திருந்த தலம்தான் மகேந்திரகிரி மலை. மேற்கு தொடர்ச்சி மலை என்றும் பொதிகை மலை என்றும் சொல்லுகின்ற அந்த எம்பெருமான் படைத்தற்கரிய தென்னாடுடைய உபதேசித்திருக்கின்றார். அந்த உபதேசித்த தரும் உலகமையாவை தாமலாக்களும் மரங்களும் நீங்களும் நீங்கிடும் மலையிலாம் விளையாட்டுடையார் அவர் தலைவர் அனைவருக்கும் தரந்தாங்களே. எல்லாவல்ல பரம்பொருளாகிய சந்திரசேகர் அப்பாவும் மனோமணி தாயாரும் பெரிய வீதியிலே மற்ற வீதியிலே பலவந்த வண்ணமாக மாட மாளிகை கூட கோபுரங்கள் விளங்க முதல் நட வீதியிலே எம்பெருமான் வந்து தன்னுடைய அருளாட்சியை காண்பித்த வண்ணமாக வீதிவலமாக வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி பொங்க உரியே நல்லேன் உனக்கு பட்டனாய் பாரமாட்டேன் பரமனே பரமயோகி எத்தினால் பத்தி செய்யேன் என்ன நீ இகழ வேண்டாம் முத்தனே நாமத்தை சொல்லுங்கள். படைக்கலமாக உன் நாமத்தில் தஞ்சேன். உன் படைக்கலமாக உன்னுடைய இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் காப்பதற்கு உறுதுணையாக இருப்பது அவனுடைய என்று சொன்னால், நாமெல்லாம் இந்த பிறவி வினையில் இருந்து நீங்கி அவனுடைய திருவருட்கடாட்சியத்தை பெறுவதற்கு நாம் எல்லோரும் அவனுடைய நாமத்தை சொல்லியாக வேண்டும். அதான் சொல்கிறார் எப்படிமானே வாழ்ந்த வாயும் இறைக்கு மனதைக்கும் அந்த தலைவரை சூழ்ந்த மாமன கோடி துணியாதே இயற்க வாவினையே நெருங்காலமே எம்பெருமானே நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தீர்கள். சுவாமி, இந்த பிள்ளைகள் எல்லாம் பக்க பெருமுடி மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். உம்மை நிலையாடு ஒருவோடு நிறுத்தறியே பஞ்சமிது ஒப்பது கண்டறியே வயசோடு துடக்கி முடிக்கிற ஆற்றே நரியே நன்றிகளில் வீராட்சியம்மான் எவ்வளவானே நீ இந்த குருவாக புரட்சி போட்டாலும் பரவாயில்லை. மக்கள் கேட்கிறார்கள். ஒரு 63 திருமுறையிலே உள்ள ஒரு அருளாளர் உங்கள் மாநிலத்திலே குருவாக புரண்டாலும் பரவாயில்லை. பெருமானே நீ என்னை குருவாக பிறச்சாலும் பரவாயில்லை. பெருமானே என்னை நீ குருவாக பிறச்சாலும் பரவாயில்லை. உன் திருவடி நான் மறவாது இருக்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே கேட்கிறார். குருவாய் புறக்கிலும் புண்ணியா வெண்மகள் என்மனே பலவாறு நீ தரல் வேண்டி வையகத்தை தொழுவார்க்கு அருள் செய்பாதை புலியோர் செழுநீர் புனர்கட்டே நிலையும் கருத்துடைய எப்படி இந்த திருமேனியை இப்படி காண்பதற்காக கருவாய் கிடந்து இந்த நாமம் வைத்து சிவாய நீரணித்தேன் கருவாய் சிவகதி நீ திருப்பாதிரி புலியுரலே எம்பெருமான்ட்ட கேட்கிறார் பாருங்க. கருவாய் கிடந்தும் கலரே நினையும் கருத்துடையேன் உருவாய்
உந்த நாமம் பயின்றேன் உமதருளால் திருவாய் ஒழிய எடுக்கின்றாய் உன்னை பார்வதற்காக இந்த கால்களை எடுக்கின்றாய் உன் திருவடியை உன் ஆலயத்தை சிந்திவதற்காக நடைபெறுகிறது. பாருங்கள், எங்கு பார்த்தாலும் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டு அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேதையில் பூமி செய் என் அன்பு ஆதிக்குமாறு கண்டின் புற இன்னும் பாதிக்குமோ இப்புறவி இம்மைக்கும் மறுமைக்கும் அவர் ஆலயத்தில் இருந்தது. மனதகத்தான் தலைமேலான் வாக்கில் உள்ளான் வாயான கண்ணடியே வாழும் கொண்ட இனதகத்தான் சிரத்தின் மேலான் ஏராந்தத்துக்கு அப்பாறான் அவருடைய தலையை அப்பன்னி அம்மையினி அன்புடைய மாமனும் மாமியினி ஒப்புடைய